இயேசுவின் மறுரூபம். ஆஹா, எத்தனை பேரழகு, எத்துணை மாண்புருவம். இயேசுவின் மறுரூபம், அதை சித்தத்திலே வைத்து சிந்தித்து வாழ்ந்தால் நாமும் உருமாறுவோம். அவர் சாயல் நாமாகுவோம், அவர் சாயல் நாமாகுவோம். எத்தனை பேர். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, ஆண்டவரின் தோற்ற மாற்றம் பெருவிழா. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் பேதுருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 16 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தபோது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கைப் போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மோசே, எலியா என்னும் இருவர் இயேசுவின் இறைப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 28 36 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறைப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்லுவது இன்னதென்று தெரியாமலே சொன்னார்கள். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தில் நின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது.
அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இயேசுவின் தோற்ற மாற்ற விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அது குறித்து சிந்திக்கலாம். ஆற்று நீர் கடலில் கலக்கின்ற போது உப்பு நீராகவே தானும் மாறிவிடுகிறது. பேரொளியில் கலக்கின்ற எந்த சிற்றொளியும் பேரொளியாகவே மாறிவிடுகின்றது. அதே போலவே கடவுளில் இரண்டர கலக்கின்ற எந்த மனிதரும் அந்த கடவுளின் தன்மைகளை தன்னகத்தை உள்வாங்கி அந்த கடவுளைப் போலவே மாறிவிடுகின்றனர். இறைவனில் இவ்வாறு முழுமையாக கலக்கின்ற அனுபவமே இறை அனுபவம் என்று சொல்லப்படுவது. இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வுமே இறை அனுபவத்தில் தோய்ந்த வாழ்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் நன்கு அறிந்ததுதான். இதன் வெளிப்பாடாக நற்செய்தியாளர்கள் இயேசுவின் வாழ்வில் நடந்த 3 இறை அனுபவ நிகழ்வுகளை மட்டுமே நமக்கு நற்செய்தியில் தருகின்றனர். 1 திருமுழுக்கு, இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு இது. 2 தோற்ற மாற்ற அனுபவம், இது அவரது பணிவாழ்வின் மத்தியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு. 3 கல்வாரி அனுபவம், இதுவும் ஒரு வகையான இறை அனுபவ நிகழ்வே. இது அவரது பணிவாழ்வின் இறுதியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு. இம்மூன்று நிகழ்வுகளும் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே இறை அனுபவம் தோய்ந்த வாழ்வாக இருந்தது என்ற உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இம்மூன்று இறை அனுபவ நிகழ்வுகளுமே இயேசுவின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தின. திருமுழுக்கு அனுபவமானது அவர் தனிப்பட்ட வாழ்விலிருந்து பொது வாழ்வுக்கு கடந்து வருவதற்கு காரணமாக இருந்தது. தோற்றமாற்ற அனுபவமானது அவருடைய பணிவாழ்வின் ஓட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது. புதுமைகள், போதனைகள், அருங்குறிகள் ஆகியவற்றை மையப்படுத்திய நிலையிலிருந்து துன்பத்தை பற்றி அதிகம் பேசும் நிலைக்கு கடந்து வந்தார். கல்வாரி இறை அனுபவம் சாவிலிருந்து வாழ்வை நோக்கி அவர் கடந்து செல்வதற்கான பாதையாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இறை அனுபவ நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நடந்தேறுவது அவசியம். இப்படிப்பட்ட இறை அனுபவத்திற்கு உட்படாமல் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை கண்டுகொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். ஹென்றி நூவன் என்கிற ஆன்மீக எழுத்தாளர் இவ்வாறு சொல்கிறார்: கடவுளை உணரும் கடினமான காரியத்தை தவிர்க்கும் எந்த மனிதரும் மேலோட்டமான சுமையான வாழ்வைத்தான் வாழ முடியும் என்று. இயேசு தந்தையாம் கடவுளை நாள்தோறும் உணர்ந்தாலும் அவரது கடவுள் அனுபவத்தை 2 வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று தாபோர் மலையில் அவர் கடவுளை சந்தித்த விதம், மற்றொன்று கல்வாரி மலையில் அவர் கடவுளை சந்தித்த விதம். இந்த 2 இடங்களிலும் அவர் ஒரே கடவுளை சந்தித்தாலும் இயேசுவிடம் இருந்த மனநிலைகளோ வேறு வேறு. தாபோர் மலையில் மகிழ்ச்சியான நிறைவான பின்னணியில் கடவுளை சந்தித்தார். அதாவது இயேசுவின் உளம் கவர் புதுமைகளாலும் ஆற்றல் மிக்க போதனைகளாலும் கவரப்பட்ட மக்கள் அவரை கொண்டாடி கூட்டம் கூட்டமாக அவரை தேடி வந்தனர். அவரை அரசராக்கும் அளவிற்கு ஆர்வத்தோடு இருந்தனர். இப்படிப்பட்ட பின்னணியில் தாபோர் மலை அனுபவம் நிகழ்ந்தது. இங்கு இயேசு கடவுளை வல்லமையிலும் ஆற்றலிலும் சந்தித்தார். On Tabor, Jesus met God in his glory and power. ஆனால் கல்வாரி மலையில் நிகழ்ந்தது வேறு. அவர் துயரத்தின் உச்சியில் இருந்தார். தன் சொந்த சீடர்களாலே கைவிடப்பட்ட அவர் வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தார். ஓசானா பாடிய கூட்டம் ஒழிக என்று கத்திய நேரம் அது. வேதனையின் உச்சத்திலும் துன்பத்திலும் கொடுமுடியிலும் இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அவர் கடவுளை சந்தித்தார். இங்கு அவர் கடவுளை வலுவின்மையிலும் துயரத்திலும் சந்தித்தார். On Calvary, Jesus met God in his vulnerability and emptiness. அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்வில் கூட
கடவுளை நாம் இந்த 2 இடங்களிலும் சந்திக்க முடியும். நாம் நிறைவிலும் மகிழ்ச்சியிலும் கடவுளை சந்திக்க முடியும். நம் வேதனையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் கடவுளை சந்திக்க முடியும். முதலாவது சந்திப்பில் நாம் எங்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது சந்திப்பிலோ நாம் எங்கு வளர வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் நாமோ முதல் வகையான சந்திப்பில் கடவுளது உடன் இருக்கும் பிரசன்னத்தை உணர்கிறோம். துன்ப நிகழ்வுகளிலோ கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதையே மறந்து விடுகின்றோம். ஜெபம். இறைவா, உமது உடனிருப்பை உணர்வதற்கான முயற்சிகளை அதிகமாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென். போர்க்கால இயேசு துணை மூவரோடும் உயர்வான மலை கொன்றிலே சீரான தந்தை பால் ஜெபம் செய்த போது திகைப்பான உருவாகியே நேரான தோழர் தம்மை அங்கு கூட்டி நிலையான செய்தி சொன்னார். 1000 ஒன்றாக காணும் உருவாக அவர் தோன்றினார். அருளப்பரோடும் யாகப்பரோடும் அன்பான ராயப்பரும் இருளை பழித்த கதிராக வந்த இவர் மேனி தான் கண்டனர். திருவோடு மின்னும் ஒளியாக மேனி ஜெகஜோதி வடிவானதே உருவம் விரித்து இறையோடு ஒக்கும் புனிதங்கள் அவர் கண்டதே. முற்கால ஞானி எலியாசினோடும் மோயிசன் தன்னோடுமே எக்காலும் தேவன் எழிலே சுனாத இணையாக உரையாடினார். முற்காலும் இந்த சுவையான காட்சி முறையோடு தான் காணவே நற்காலில் வீழ்ந்து திருமேனி பார்த்து ராயப்பர் மொழி பேசினார். இதமான காட்சி பதமான காட்சி இது போல தினம் வேண்டுமே. புதிதாக இங்கு கூடாரம் கட்டி அமர்வாயோ புகழ் குன்றமே. இதை இங்கு செய்ய நான் உண்டு உங்கள் அதிகாரம் துணை வேண்டுமே. உதவுங்கள் என்று ராயப்பர் சொல்ல ஒளி வீசும் ஒரு மேகமே. ஒளிமேகம் தன்னில் குரல் ஒன்று எழுந்து உயர்வான மொழி சொல்லுமே. அழியாத செல்வன் இவனே என் மைந்தன் அகலாத ஆனந்தமே. விழியோடு காதை
இவன் மீது வைத்து விளங்கட்டும் ஜனமன்றமே. வழியோடு வாழும் அது காணக்கூடும் வளமாக எக்காலுமே. இடி போன்ற வார்த்தை செவியேற ஏற இணையான அவர் சீடரே. அடி மீது வீழ்ந்து அவை அஞ்சி நிற்க அது கண்ட நொடி போதிலே. வடிவான இயேசு அவர் மேனி தொட்டு மருளாதிர் என் தோழரே. முடிவென்று சொன்னார் அவர் சீடர் பார்த்தார் ஒரு பேரும் அங்கில்லையே. இரு கண் விழித்து அங்கேயும் இங்கும் எங்கே என்றவர் தேடினார். ஒரு பேரும் இல்லை தவமைந்தன் மட்டும் அவரோடு உரையாடினார். சிறு குன்றை விட்டு வெளியேறும் போது திருச்செல்வன் தம் தோழரை வருநாள் வரட்டும் அது மட்டும் செய்தி மறையுங்கள் என கோரினார். மறையுங்கள் என கோரினார்.